அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். இந்த குரல் பதிவு வந்து நான் கண்டிப்பா இத என்னைக்கா ஒரு நாள் பதிவு பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே வந்து இத பதிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். காரணம் வந்து நான் என்னோட கர்ம ஆராய்ச்சியில நான் வாண்டடா சில முருக பக்தரோட ஹாரோஸ்கோப் வாங்கி இவங்களுக்கு மட்டும் சில விஷயங்கள் வந்து நம்ம பிரமிப்பா பார்ப்போம். இவங்கலாம் இப்படி நல்லா இருக்காங்களே! இவங்க வந்து சின்ன வயசுல நம்ம இப்படி பார்த்தோம். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே! அப்படின்னு பார்க்குற ஒரு எண்ணம் வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். அப்போ நான் சந்திக்கிற முருக பக்தர்கள்ல யார் அதிகமா புலம்பலையோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. இது வந்து நான் கண்ட உண்மை. முருகர்கிட்ட போயி, இல்ல முருகர் நெனச்சோ, இல்ல முருகர் வழிபாட்டிலயோ, அதிகம் புலம்பாதவங்களுக்கு இயற்கையாவே ஒரு பெரிய கருணை கிடைச்சு அவங்க நல்லா இருக்காங்க. ஆத்மார்த்தமா யார் இறைசக்திய உணர்ந்து இருக்காங்களோ, அவங்களுக்கு இயற்கையாவே ஒரு விஷயம் நடக்குது. அதிகமா புலம்புறவங்களோட ஹாரோஸ்கோப் நான் வாங்கி பார்க்குறப்போ, ஒரு விஷயத்த வந்து உணர்ந்தேன். நான் சந்திச்சு, இல்ல ஃபோன்ல பேசின பெரும்பாலான முருக பக்தர்கள் வந்து வேலை தான் பெருசா தெரியுதே அவங்களுக்கு தவிர, குழந்தை பாக்கியமோ, இல்ல வந்து கல்யாண பாக்கியமும் அது பெருசா தெரிய மாட்டேங்குது. ஏனால் 2த்துல எதனா ஒண்ணு தான் கிடைக்கும். எத நீங்க வந்து விரும்புவீங்க அப்படின்னு கேட்டா, வேலை தான் சார் வேணும், வேலை தான் சார் வேணுன்றாங்க. ஆனால் உண்மையிலே இயற்கை என்னன்னா, இப்போ ஒருத்தர் முன்னால வேலை இல்லாம இருக்காரு. அவர் வந்து நான் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு வேலை இருந்தா தான் கல்யாணம் நடக்கும். அப்படி இல்லனா கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு வேலை வேணும். வேலை இருந்தா தான் குடும்பத்த பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறப்போ, அவரோட விதிப்படி, இல்ல அவரோட ஜாதகப்படி வரப்போற பொண்ணு நேரம் அவர் வாழ்க்கைய மாத்துன்ற உண்மைய வந்து அவர் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காம இருக்காரு. அதே மாரி சில பேர் வந்து கணவன், மனைவி இருப்பாங்க. 2 பேருமே வேலைக்கு போவாங்க. செட்டில் ஆயி குழந்தை பெத்துக்கலாம், செட்டில் ஆயி குழந்தை பெத்துக்கலாம். இல்ல வேலை கிடைச்சதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு நெனச்சு, ஒரு கட்டத்தில அவங்க குழந்தைக்காக முயற்சி பண்ணும்போது குழந்தை கிடைக்காம போயிடுது. இங்க தான் வந்து அவங்களோட விதி வேலை செய்தா, இல்ல அவங்களோட மதி வேலை செய்தான்ற ஒரு பெரும் குழப்பம் இருக்கிறப்போ, பல விஷயங்கள் வந்து நான் கர்மாராய்ச்சியில உணர்ந்தேன். அதனால எப்பயுமே இந்த 2 விஷயம் தள்ளி போடாதீங்க. அது குழந்தையா இருக்கட்டும், திருமண வரனா இருக்கட்டும். அது அது அப்ப நடக்க வேண்டிய நேரத்தில நடக்க வேண்டிய நாள்ல நடக்காம போயிடுச்சுங்கன்னா, அது ஒரு பெரிய எட்டாக்கனியா மாறிடுது. வேலை ரொம்ப முக்கியம். ஆனால், நீண்ட காலமா வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறப்போ, அந்த பொண்ணோட நேரமும், விதியும் ஒரு வாழ்க்கைய மாத்துன்றதும் ஒரு பெரிய உண்மை. அதேமாரி குழந்தை பொறக்கிற நேரமும் அப்பா வாழ்க்கைய பெருசா மாத்துது. அம்மா வாழ்க்கைய பெருசா மாத்துதுன்றது உண்மை. சமீபத்தில சைதாப்பேட்ல ஒரு முருக பக்தர் வந்து நீண்ட காலமா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து பிரச்சனை இது. பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா, கரெக்ட்டா குழந்தை பொறக்கிற நேரம் இவங்களோட கேஸ் வந்து இவங்களுக்கு ஃபேவரா மாறுது. அப்போ அந்த குழந்தை வசதியா வளர்ன்றது விதி போல இருக்கு. அப்போ இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. அதனால இந்த 2 விஷயத்தையும் வந்து வாழ்க்கையில என்னைக்குமே தள்ளி போடாதீங்க. இயற்கை குடுக்குறப்பயே அத வாங்கிக்கங்க. இப்போ சமீபமா ஒரு நேர்காணல்ல வந்து ஒருத்தங்க ஒரு பேட்டியில பார்த்தேன். அ பெண் மருத்துவர் அவங்க. குழந்தை வேணாம், இப்ப வேண்டான்னு தள்ளி போட்டாங்க. முக்காவாசி பேருக்கு வந்து குழந்தை திரும்ப உருவாகுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாங்க. அதனால அந்த இயற்கை குடுக்குறப்பயே அத வந்து நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும். அப்படி இல்ல நீங்க தட்டி விட்டுட்டீங்க, இல்ல அத வந்து மதிக்காம இருந்துட்டீங்கன்னா, திரும்ப அது குடுக்குறதுக்கு ரொம்ப பெரிய காலம் எடுத்துக்கின்றது ஒரு கசப்பான உண்மை. மீண்டும் ஒரு குரல் பதிவுல சந்திக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.